வெல்கம் பேக் டு ஓடுகை 360 சேனல். ஈவன் உங்கள் எல்பி. இன்னைக்கு முக்கியமான ஒரு கடிகாரத்தை பற்றி பார்க்குறோம். இந்த கடிகாரம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகுது, இந்த கடிகாரத்தோட தன்மை என்ன, அந்த கடிகாரம் எப்படிலாம் சுழலுதுன்னு அப்படின்னு பார்க்க போகிறோம். வேற ஒன்றும் இல்லாத அந்த கடிகாரத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டூம்ஸ்டே கடிகாரம். டூம்ஸ்டே கடிகாரம் என்று பார்த்தீங்கன்னா உலக அழிவை குறிக்கக்கூடிய ஒரு சில குறிக்கோள்கள் இருக்குது, சில காரணிகள் இருக்குது. இந்த காரணிகளின் உதவியான காரணி இந்த டூம்ஸ்டே கடிகாரம். இந்த டூம்ஸ்டே கடிகாரத்தை அணு ஆயுத புழக்கத்தில் உள்ள நாடுகளின் அப்டேட்டை பொறுத்து உலகம் எந்த அளவுக்கு ஆபத்தை எதிர்நோக்கி கொண்டுள்ளது என்று இந்த கடிகாரத்தை நம்ம கணிக்கலாம். இந்த கடிகாரமானது அணு விஞ்ஞானிகள், உலகத்தில் உள்ள அனைத்து அணு விஞ்ஞானிகளும் வருடாந்திர அறிக்கையை வெளியிடுவாங்க. ஒவ்வொரு வருடமும் ஒரு அறிக்கையானது வெளியிடப்படும். அந்த அறிக்கையின்படி இந்த கடிகாரம் உள்ளானது மேல் நோக்கி நகர்த்தப்படும். மேல் நோக்கி நகர்த்தப்பட்டால் அது உலக அழிவுக்கு வித்திடக்கூடும். கீழ் நோக்கி நகர்த்தப்பட்டால் அது உலக பாதுகாப்பாக இருக்கக்கூடும் என்று இந்த கடிகாரத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வருடம் 2024 பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த கடிகாரமானது மேல் நோக்கி நகர்த்தி மிட் நைட் 90 மினிட்ஸ்ல நிப்பாட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதிய அணு ஆயுத கொள்கை அனைத்து நாடுகளும் தன்னை ஒரு பாதுகாப்பாக உருவாக்கி கொள்வதற்காண்டி அனைத்து அணு ஆயுதங்களை உருவாக்க வழிவகை செய்கின்றது புதிய அணு ஆயுத கொள்கை 2024. அது மட்டும் இல்லாமல் கால சூழ்நிலையில் புயல் வரும்போது வெள்ளம் வருது, வெள்ளம் வரும்போது மழை வருது, மழை வரும்போது வெயில் அடிக்குது. இதோட கால பருவநிலை மாற்றங்களின் காரணமாக இந்த கடிகார நிகழ்வானது நிகழ்வு என்று சொல்றாங்க. மூணாவது முக்கியமாக பார்க்கக்கூடிய கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வரக்கூடிய உக்ரைன் அணு ஆயுத போர், இந்த 3 மையமாக வைத்து இன்னைக்கு ஒரு கூட்டறிக்கையாக வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில ரஷ்யா, சீனா, அமெரிக்கா இந்த 3 நாடுகளும் தனது நாடுகளை பலப்படுத்திக் கொள்வதற்காண்டி மிகுந்த அணு ஆயுதங்களை வாங்க போறாங்களாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை நவீனப்படுத்த போறதா ஒரு அறிக்கை வெளியாகியுள்ளது. அதன் காரணமாக அந்த கடிகாரமானது மேல் நோக்கி நகர்த்து மிட் நைட் 90 செகண்ட்ஸ் வச்சிருக்காங்க. 90 செகண்ட்ஸ்னா அந்த 12 சென்டர்ல வர்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் அவ்வளவுதான் கேப் இருக்கு. அப்படி கேப் ரொம்ப குறுகிய கேப் இருப்பதன் காரணமாக என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன நடக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போதே ஒரு தகவல் வெளிவருது. 1945ல யூஎஸ் டோக்கியோ மேல ஒரு பாம்பு போட்டாங்க, ஹிரோஷிமா நாகசாகி மேல. அதோட தாக்கமானது 2024 இருந்து கொண்டு வருகின்றது. அந்த அணுகுண்டை போல பல மடங்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடிய அணு ஆயுதங்கள் இந்த உலகத்தில் இன்னும் பாதுகாப்பாக மூடப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது. எப்ப வேணாலும் தூசி தட்டி எடுத்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு இந்த அறிக்கையாக சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, கடைசியில் இந்த கிளையை எப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ரேட் பண்ண பார்த்தீங்கன்னா 1947 மிட் நைட் 7 மினிட்ஸ் இருக்கும்போது கடிகாரம் செட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் கடிகாரமானது படிப்படியா மேல் நோக்கி நகர்ந்து 1991 கீழ் நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளது. 17 மினிட்ஸ் கீழ் நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளது. ஏன் காரணம்னா யுஎஸ் மற்றும் ரஷ்யாவோட அந்த பனிப்போர் முடிவுக்கு வந்த தருவாயின் காரணமாக பதற்றமானது ஓய்ந்து இயல்பு நிலைக்கு உலகம் நாடு திரும்ப போகுது என்று சொல்லி இந்த கடிகாரம் உள்ளானது கீழ் நோக்கி நடந்ததா வரலாறு சொல்லுது. இன்னொரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா 2021 பிரிட்டன் தன்னுடன் உள்ள 225 போர்க்கப்பல்களுக்கு அடிஷனலாக ஒரு 35 போர்க்கப்பலை வாங்கலாம், அணு ஆயுத கப்பலை. ஏன்னா கடலின் அரசு என்று சொல்லக்கூடிய பிரிட்டன் 260 போர்க்கப்பல்கள் இருக்குது. நம்மகிட்ட இப்ப விரல்விட்டு எண்ணிடலாம், ஒரு 5-10 கூட தான் இருக்கும். பட் 260 போர்க்கப்பல்கள் ஒரு சேர ஒரு நாட்டை அட்டாக் பண்ணிச்சுன்னா அந்த நாடு அப்படியே காலி. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டன் தன்னுடைய அணு ஆயுதங்களை பலப்படுத்துறா. அடுத்த தலைமுறை அடுத்த 20-30-40 வருடங்களுக்கு அணு ஆயுதங்களை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக நவீனப்படுத்துறான் பிரிட்டன்காரன். இது ஒரு உலகத்தின் அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாகத்தான் உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொடுத்ததாக வரலாறு திருப்பி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே, உலகத்துல பாத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளவு அணு ஆயுதங்கள் இருக்குன்னு கணக்கு எண்ணிடலாம். அந்த அணு ஆயுதங்கள் என்ன பண்ண போகுதுன்னு பாத்தீங்கன்னா உக்ரைன் போர்ல இந்த விளைவின் காரணமாக என்ன சொல்லுதுன்னு பாக்கலாம். போடுதா
உக்ரைன் போர்ல வந்து இந்த அணு ஆயுதத்தின் விளைவின் காரணமாக ரஷ்யா வந்து பிரிட்டன் மேல வந்து அணு ஆயுதத்தை வந்து பயன்படுத்தக்கூடும் என்று இந்த டூம்ஸ்டே கடிகாரத்தின் மூலமா கணிக்கப்பட்டுள்ளது. அன்னைக்கு வந்து பிரிட்டன் இது போன்ற அணு ஆயுதத்தை பலப்படுத்தும் நோக்கி முன்னோக்கி சென்றால் யூகே நாடுகள் அனைத்துமே வந்து அதனை ஆதரிக்கும். அவ்வாறு ஆதரிக்கும் பொருட்டாக யுக்ரைன் மேல போர் தொடுத்து அதன் மூலமாக ரஷ்யா வந்து பிரிட்டன் அட்டாக் பண்ண ஒரு வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க. பிரிட்டன் பார்க்க ஒரு சின்ன நாடு தான், பட் 600 ஆண்டுகளா வந்து இந்த உலகத்தை ஆட்டி படைச்சவன் உலகத்துல அனைத்து செல்வங்களையும் கொண்டு போய் ஊர்ல வச்சுக்கிட்டு ஜாலியா வந்து விமானப்பட்டிருக்கிறான். 1980 பாத்தீங்கன்னா கிரீன் வேவ் அமைப்பை சேர்ந்த பெண்கள் வந்து யுக்ரைஸ்மா நாகசாகியில போட்ட குண்டுகள் மாதிரி ஏகப்பட்ட பாம் வந்து இன்னும் இருக்குது, அணு ஆயுதங்கள் வந்து பிரிட்டன் இருக்குது, அதை வந்து வெளியேற்றி அப்புறப்படுத்தணும்னு சொல்லி ஒரு போர்க்குடி தூக்குனாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 220 ஆண்டுகள் கழிச்சு 2008 வந்து அந்த அணு ஆயுதங்கள் குறைக்கப்பட்டது என்ற ஒரு போலி அறிக்கையை வந்து பிரிட்டன் தாக்கல் செய்தது. அது ரஷ்யா வந்து முழுக்க ஏற்கவே கிடையாது. அதன் காரணமாக தான் உக்ரைன் ஒரு போரை வந்து ரஷ்யா முன்னெடுத்ததாக ஒரு சொல்ல வராங்க. அது மட்டும் கிடையாமல் உக்ரைன் போறது மிக மிக உன்னதமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக கருதப்படுகின்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா உலகத்தில் மொத்தம் 13,000 அணு ஆயுதங்கள் உள்ளன. 13,000 அணு ஆயுதங்கள் வந்து உலகத்திலே கண்டறியப்பட்டுள்ளது. இந்த அணு ஆயுதங்கள் வந்து 90% வந்து யுஎஸ் மற்றும் ரஷ்யா வசம் உள்ளது. இப்ப இந்தியா என்ன பண்ண போறாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், அப்புறம் சீனா, பிரான்ஸ், ஜெர்மன், பிரிட்டன் போன்ற நாடுகள் அனைத்துமே வந்து அணு ஆயுத சக்தியாக சொல்றாங்க. அணு ஆயுதங்கள் அவ்வளவா கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அணு ஆயுத சக்திகள் வந்து இந்தியாவில் இருக்குது. அது ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வாக உலக நாடுகளிடம் பார்க்கப்படுகின்றது. அணு ஆயுத தலைவர் ஒவ்வொரு வருடம் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் விசிட் பண்ணுவாரா. அது மாதிரி 2024 வடகொரியா போயிருக்காப்புல. வடகொரியா போகும்போது பாத்தீங்கன்னா 60 to 70 அணு ஆயுதங்கள் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த அணு ஆயுதங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா வடகொரியாவிலிருந்து 2000-3000 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள யுஎஸ்ஏ வந்து தரமாற்றக்கூடிய நிகழ்வை வந்து வடகொரியா ஏற்படுத்தும். அதனால வந்து வடகொரியாவின் மீது அனைத்து நாடுகளின் ரேடார்கள் வந்து முழு கண்காணிப்பை வந்து செலுத்தியுள்ளதாக அணு ஆயுத தலைவர் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பிரான்ஸ், பக்கத்தில் உள்ள இத்தாலியிடம் வந்து அதிக அணு ஆயுதங்கள் இருக்கின்றது. அது இன்னும் வந்து வெளிக்கொண்டு வரவில்லை அப்படின்னு ஒரு தகவலை வந்து சொல்லி வைக்கிறாங்க. என்ன தெரியுது, இந்த டூம்ஸ்டே கடிகாரமானது முன்னோக்கி இப்ப நிக்குது. அதனால வந்து கண்டிப்பா வந்து ரஷ்யா வந்து பிரிட்டனை வந்து அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கணிக்கப்பட்டது. ஆனா ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகள் அவ்வளவு படபலம் கிடையாது, படைபலம் கிடையாது. அதுக்கு எல்லா ஒரு சக்தியாக ஒரு லீடராக பிரிட்டன் இருப்பதன் காரணமாக டைரக்டா ரஷ்யா டு பிரிட்டன் வார் வரும் அப்படின்னு 2024 கணிக்கப்பட்டு இந்த அணு ஆயுதத்தை முன்னிலைப்படுத்தி இந்த டூம்ஸ்டே கடிகாரமானது 90 minutes கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க. ஸோ எது எப்படியோ இந்த டூம்ஸ்டே கடிகாரம் ஒவ்வொரு நாள் நகர்த்தும் போது ஒவ்வொரு நிகழ்வுகள் வந்து நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நிகழ்வுகளை வரிசைப்படுத்தி பார்க்கலாம். ஓகே, நான் சொல்லுது பாயிண்ட்